Tamil News. TBCயின் தலைப்புச் செய்திகள். டெலோ தலைவருக்கு பாராளுமன்ற குழு தலைமையை வழங்க தமிழரசு கட்சி நிபந்தனை விதித்துள்ளது. தேர்தலை உரிய காலப்பகுதியில் நடத்துவதன் தேவை தொடர்பில் பாராளுமன்ற விவாதம் ஒன்று நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் உள்ளிட்ட ஆவணங்களை அச்சிடும் பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. பொருட்களின் விலைகள் மீண்டும் அதிகரிக்கும் சாத்தியங்கள் இருப்பதாக தெரிய வருகிறது. சரியான பொருளாதார முறை மூலம் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லாவிட்டால் நாட்டுக்கு கிடைத்த வெற்றிகளை இழக்க நேரிடும் என்கிறார் ஜனாதிபதி. தோட்டத் தொழிலாளர்களின் சம்பளத்தை அதிகரிக்காத நிறுவனங்களின் குத்தகை ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும். வணக்கம், நீங்கள் இணைந்திருப்பது TBCயின் காலை தமிழ் செய்திகளுடன். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். தமிழ் தேசிய கூட்டமைப்பில் மட்டும்தான் இருக்கின்றோம் என்ற நிலைப்பாட்டை டெலோ தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் உறுதிப்படுத்தினால் மட்டுமே கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழுவின் தலைமை பதவியை அவருக்கு வழங்க முடியும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்றத்தில் நடைபெற்ற இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினர்கள் குழு கூட்டத்தில் 6 பாராளுமன்ற உறுப்பினர்களும் எடுத்த நிலைப்பாட்டை நேற்றிரவு கூடிய தமிழரசு கட்சியின் அரசியல் குழு அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா, ஜனாதிபதி சட்டத்தரணி KV தவராசா ஆகியோர் பங்கு பற்றாது நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கட்சியின் தற்காலிக பொதுச் செயலாளர் மருத்துவர் சத்தியலிங்கம், சிரேஷ்ட துணைத் தலைவர் CVK சிவஞானம், குலநாயகம், குகதாசன், சுமந்திரன், ஸ்ரீதரன், கலையரசன், துரைராஜசிங்கம், சார்ல்ஸ் நிர்மலநாதன் ஆகியோர் பங்கேற்றுள்ளனர். தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்லாத வேறு ஒரு கூட்டமைப்பில் அங்கத்துவம் வகிக்கின்ற ஒருவருக்கு தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழுவின் தலைமை பதவியை வழங்கக்கூடாது என்ற நிலைப்பாட்டை கூட்டத்தில் பங்கேற்றவர்கள் வெளிப்படுத்தினார்கள். கடந்த உள்ளூராட்சி தேர்தலில் தனித்து போட்டியிடுவது என்ற முடிவை தமிழரசு கட்சியின் மத்திய குழு எடுத்திருந்தமையால் தற்போதைய நிலைமை தோன்றியிருக்கின்றது என்பதை கூட்டத்தில் பங்கு பற்றியவர்கள் சுட்டிக்காட்டினர். ஆகவே பாராளுமன்ற குழு விடயத்தில் மத்திய குழுவின் கருத்தை அறிந்து அதன் அடிப்படையில் இறுதி தீர்மானத்தை எடுப்பதெனவும் அரசியல் குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலை உரிய காலப்பகுதியில் நடத்துவதன் தேவை தொடர்பில் பாராளுமன்ற விவாதம் ஒன்றை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது. அதற்கமைய குறித்த விடயம் தொடர்பில் பாராளுமன்றத்தில் இன்று ஒத்திவைப்பு விவாதத்தை நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க மற்றும் எதிர்க்கட்சியின் பிரதம கொரோடா லக்ஷ்மன் கிரியல்ல ஆகியோரால் கூட்டாக முன்வைக்கப்பட்ட பிரேரணைக்கு அமைய இந்த ஒத்திவைப்பு விவாதம் நடத்தப்பட உள்ளதாக பாராளுமன்ற தொடர்பாடல் பிரிவு தெரிவித்துள்ளது. வாய்மூல விடைக்கான வினாக்களை தொடர்ந்து காலை 10:30 முதல் மாலை 5:30 வரை விவாதத்தை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அரசியலமைப்பு மற்றும் ஏனைய தொடர்புடைய சட்டங்களின் ஏற்பாடுகளுக்கு அமைய 2024 செப்டம்பர் 17 முதல் அக்டோபர் 16 வரையான காலப்பகுதியினுள் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவது தொடர்பிலேயே இந்த விவாதம் இடம்பெறவுள்ளதாக பாராளுமன்ற தொடர்பாடல் பிரிவு தெரிவித்துள்ளது. இம்மாத இறுதிக்கு முன்னர் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும். திகதியை அறிவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தொடர்பில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இதனை கூறியுள்ளார். இக்கூட்டத்தில் போலீஸ் மா அதிபர் மற்றும் தபால் மா அதிபர் ஆகியோரும் இதில் கலந்து கொண்டதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் தெரிவித்துள்ளார். இதேவேளை கடந்த தேர்தல்களை விட இம்முறை அச்சிடும் செலவு 4 மடங்கு அதிகரிக்கும் என்று அரசாங்க அர்ச்சகர் இதன்போது தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதிலிருந்து தேர்தல் முடியும் வரை அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்படும் என போலீஸ் மா அதிபர் இந்த கூட்டத்தில் தெரிவித்துள்ளார். இதனிடையே உத்தியோகபூர்வ வாக்குச்சீட்டு விநியோகம் உட்பட ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான சகல நடவடிக்கைகளையும் தடையின்றி மேற்கொள்வதாக தபால் மா அதிபர் உறுதியளித்ததாகவும் ஜனாதிபதி அரசு அர்ச்சகர் தெரிவித்துள்ளதாகவும் ஆணைக்குழுவின் தவிசாளர் தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதியை அறிவிப்பதற்கான அதிகாரம் எதிர்வரும் 17ஆம் திகதிக்கு பின்னர் தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு கிடைக்கவுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
பொருட்களின் விலைகள் மீண்டும் அதிகரிக்கும் சாத்தியங்கள் இருப்பதாக சுங்கத் திணைக்களத்தின் விடுவிப்பு அலுவலர்களை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியாகியுள்ளன. அண்மையில் சுங்கத் திணைக்களத்தைச் சேர்ந்த பணியாளர்கள் சுகவீன போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். இதனால் துறைமுகங்களில் தேங்கிக் கிடந்த பொருட்களை மேற்பார்வை செய்து விடுவிப்பதில் தாமதம் ஏற்பட்டிருந்தது. அதன் காரணமாக எதிர்வரும் நாட்களில் பொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டு பொருட்களின் விலைகள் அதிகரிக்கும் சாத்தியங்கள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதே நேரம் அரசு துறையினரின் போராட்டங்கள் அதிகரித்து அதனால் அரசாங்கத்தின் வருமானம் குறைந்தால் தன்னிச்சையாகவே அரசு துறையினரின் சம்பளம் குறையும் என அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்தவர், தற்போது ஆர்ப்பாட்டம் நடத்துகின்ற தரப்புக்கு ஆதரவான குழுக்கள் ஆட்சியை பிடித்தாலும் நாட்டை 2 வாரங்களுக்கு மேல் முன்னோக்கி நடத்தி செல்ல முடியாது என்றும் சுட்டிக்காட்டினார். முன்னைய அரசாங்கத்தைப் போல் இப்போது பணத்தை அச்சிட முடியாது. அதனை மீறி அச்சிட்டால் ஏனைய நாடுகள் இலங்கையை கைவிட்டுவிடும் என்றும் அமைச்சர் பந்துல கூறினார். பதினைந்து லட்சம் அரசு ஊழியர்களுக்கான 20,000 ரூபாய் அதிகரிப்புடன் சம்பளத்தை வழங்குவதற்கு வருடாந்தம் 275 பில்லியன் ரூபாய் நிதி அவசியம் என்றும் அது தேசிய உற்பத்தியில் 1% என்றும் நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சேமசிங்க தெரிவித்தார். அந்த நிதியை உழைப்பதற்காக தற்போது காணப்படும் வெட் வரியை 4% அதாவது வரி வீதத்தை 22% அதிகரிக்க வேண்டும் என்றும் அது தவிர நிறுவன வரி வீதத்தை 42% என்ற மட்டத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். பொருளாதாரத்தை மேலும் அழுத்தத்துக்கு உட்படுத்த வேண்டி ஏற்படும் என்று வரவு செலவு திட்ட பற்றாக்குறை அதிகரித்தல் ஒவ்வொரு கடன் மறுசீரமைப்பை மீள திருப்புவதற்கான நடவடிக்கையாக கூடும் என்றும் அவர் குறிப்பிட்டார். சர்வதேச நாணய நிதியத்தின் வேலை திட்டம் இதனால் சவால்களுக்கு முகம் கொடுக்கக்கூடியதுடன் நாடு மீண்டும் 2022 அனுபவித்த சிக்கலான பொருளாதார மற்றும் சமூக நிலைமைகளில் பயணிக்கக்கூடும் என்றும் ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சேமசிங்க விவரித்தார். சரியான பொருளாதார முறை மூலம் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லாவிட்டால் நாட்டுக்கு கிடைத்த வெற்றிகளை இழக்க நேரிடும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். காலி கரந்தெனிய பிரதேசத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள கர்வா அபிவிருத்தி திணைக்களத்தின் பிரதான அலுவலகத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். நாம் செலுத்த வேண்டிய கடனில் இருந்து சுமார் $8 பில்லியன் குறைக்கப்பட்டு 2043 ஆண்டு வரை கடன் செலுத்த கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. ஏற்றுமதி பொருளாதாரத்துக்கு நாம் செல்லவில்லை என்றால் இன்னும் 15 வருடங்களில் நமது நாட்டின் பொருளாதாரம் மீண்டும் வீழ்ச்சியடையும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். 2 வருடங்களுக்கு முன் நாட்டில் நிலவிய நிலைமையை சொல்ல தேவையில்லை. இந்த நாட்டை மீட்க முடியாது என்று சிலர் கூறினர். நான் பேராசையில் ஆட்சிக்கு வந்ததாக சிலர் கூறினர். எப்படியோ நாம் நாட்டை மீட்டுவிட்டோம். நாம் சரியான பாதையில் செல்லாவிட்டால் இந்த வெற்றி நம் கையிலிருந்து நழுவக்கூடும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான வழியை நாம் இப்போது காட்டியுள்ளோம். ஒவ்வொரு நபர்களும் வெவ்வேறு விடயங்களை சொல்கிறார்கள். பல்வேறு ஸ்வர்க்கலோக வாக்குறுதிகள் வழங்கப்படுகின்றன. ஆனால் நாட்டின் வெற்றியை எவ்வாறு பாதுகாத்து முன்னேறுவது என்பதில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். சம்பளத்தை அதிகரிக்காத நிறுவனங்களின் குத்தகை ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும். தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பான அரசாங்கத்தின் தீர்மானத்துக்கு எதிராக சில பெருந்தோட்ட கம்பெனிகள் நீதிமன்றத்தை நாடிமையால் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகள் குறித்து கலந்துரையாடுவதற்காக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பிரதிநிதிகள் உட்பட பெருந்தோட்ட தொழிலாளர்கள் குழுவினர்கள் அமைச்சர் மனுஷ நாணயக்காராவை சந்தித்தனர். குறிப்பிட்ட பெருந்தோட்ட கம்பெனிகள் அதிகரிக்கப்பட்ட சம்பளத்தை வழங்க மறுப்பதால் ஏற்பட்டுள்ள பிரச்சினை குறித்து அமைச்சர் தொழிலாளர் பிரதிநிதிகளிடம் விளக்கினார். மேலும் இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்திலும் இது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதாக அமைச்சர் குறிப்பிட்டார். தற்போதுள்ள சட்ட திட்டங்களுக்கு அமைய சம்பளத்தை 1350 ரூபாவாகவும் உற்பத்தி திறன் அடிப்படையிலான ஊக்குவிப்பு கொடுப்பனவை 350 ரூபாவாகவும் அதிகரிப்பதற்காக சம்பள சபையின் மூலம் அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளுக்கு பெருந்தோட்ட கம்பெனிகள் ஒத்துழைப்பு நல்கவில்லை. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் அதிகரித்த சம்பளத்தை வழங்கிய நிறுவனங்களின் குத்தகை ஒப்பந்தத்தை நீடித்து மற்றும் அதனை மறுத்தவர்களின் ஒப்பந்தத்தை நீடிக்காது இருக்க இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் போது தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதிகரிக்கப்பட்ட 1000 ரூபாய் சம்பளத்தை நாளையும் நிலுவைத் தொகையான 350 ரூபாவை ஒரு
வார காலத்திலும் அதன் பிறகு ஊக்கத்தொகையை வழங்குவதற்கு சில தோட்ட நிறுவனங்கள் இணக்கம் தெரிவித்துள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட்டாலும் தோட்டத் தொழிலாளர்கள் தற்போது அனுபவித்து வரும் சலுகைகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட மாட்டாது என அமைச்சர் உறுதியளித்தார். தோட்டத் தொழிலாளர்களின் வீடுகள் அமைந்துள்ள பகுதிகளை கிராமங்களாக வர்த்தமானியில் வெளியிடுமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பணிப்புரை விடுத்துள்ளார். எனவே எதிர்காலத்தில் இந்த கிராமங்களில் வசிப்பவர்கள் பெருந்தோட்ட நிறுவனங்களின் பராமரிப்பு நிர்வாகத்திலிருந்து விலக்கப்பட்டு ஏனைய கிராமவாசிகள் அனுபவிக்கும் வசதிகளை அனுபவிக்கும் வாய்ப்பை பெறுவார்கள். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை அதிகரிக்காத நிறுவனங்களின் தொடர்பில் சில தொழிற்சங்கங்கள் கடைபிடிக்கும் இரட்டை கொள்கை குறித்து கவலை வெளியிட்ட அமைச்சர், அதிகரிக்கப்பட்ட சம்பளத்தை வழங்க மறுக்கும் நிறுவனங்களின் வருடாந்தம் பல பில்லியன் ரூபாய் லாபத்தை பெறுவதாக தெரிவித்தார். அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய காலை தமிழ்ச் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு மீண்டும் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.